வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி நிறைய நம்ம பொடிகள் வகைகள்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் நம்ம ஒரு பொடி வகையை தான் பார்க்க போகிறோம். சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ற பொடி. இது ஜீரண பொடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு பித்தமாக இருக்கும். அந்த மாதிரி பித்தமாக இருக்கிற சமயத்தில் வயர் அப்செட் ஆகும். பித்தமானாலே வயர் அப்செட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த தனியா பொடி அப்படின்றத பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீக்கிரம் வயரை நல்லபடியாக கிளியராகி நார்மல் இதுக்கு நமக்கு வந்துடும். ஸோ அந்த தனியா பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தனியாலேயே எப்பயுமே பித்தத்தை போக்கக்கூடிய ஒரு இது இருக்குதுன்னு சொல்லுவாள். ஸோ இந்த கப்பால் 1 கப் தனியா எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. அதில் வந்து ½ கடலைப்பருப்பு, ½ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து அப்படி கரிஞ்சு போயிடக்கூடாது. நிதானமாக நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வறுத்துண்டேலாம் போகிறோம். அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த பொடியெல்லாம் ட்ரையாக நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா, இந்த மாதிரி எப்போயாவது பித்தத்தினால உங்களுக்கு உடம்பு சரியாகலை, வயர் அப்செட் ஆகிருந்தது அப்படின்னா, சூடாக சாதத்தில் இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம். அந்த நாள்லாம் பார்த்தேன்னா ராத்திரி வேளையில் வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தான் அதுவே பண்ணுவாள். காத்தால சமைச்சது இருக்குமான்னு சொல்லி கேட்டேன்னா இருக்காது. சாயங்காலம் சூடாக சாதம் வடிச்சிடுவா. விதமாக பொடி இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி வர பொடி, இல்லைன்னா பருப்பு பொடி, இல்லைன்னா வந்து கருவேப்பிலை பொடி, இல்லைன்னா வெறும் கொத்தமல்லியே ஃப்ரெஷ்ஷாக அது பண்ணி அதையே பொடி பண்ணி வச்சுருப்பா. அந்த மாதிரி பொடி வகைகளை போட்டு தான் சாப்பாடே சாப்பிடுவோம். இந்த நாளில் இந்த பொடி சாப்பிட்றதுன்றது எப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. புகை வருது உங்களுக்கு தெரியும். ஒரு இது தனியா அப்படி எடுத்து கையால் நெசுக்கினேன்னா அப்படி உடனே இதாகணும். அது சின்னதாக வச்சுன்னு பண்ணுங்க. கலர் மாறிட வேண்டாம். எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். தனித்தனியாக ஒன்றுத்துக்கு ஒரு ஹீட் வேணும். அதனால் தனித்தனியாக பண்ணுறோம். இது ஸோ இதை வறுத்தாச்சு, ஆற விடலாம். சொன்ன மாதிரி அந்த கப்லேயே ½ கப்பு உளுத்தம்பருப்பு, ½ கப்பு கடலைப்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறேன். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணால் போடுறது எல்லாமே. ஜிபிசி பெருங்காயம் ஒரு 4-5 போடுறேன். நல்லா ட்ரையாக ஆனால் நல்லா செவக்க இருக்கிற மாதிரி வறுத்துட்டுருக்கோம். இது அதே சமயம் நம்ம ஹெவியாக அதான விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியுது இல்லையா, நிறம் மாறி இருக்குது கொஞ்சம். அதில் சேப்பாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இதையும் இந்த தட்டில் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த 1 கப் அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு போடுறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்ச வாசனை வரும்.
அது வந்தாலே போதும், ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. சும்மா விட்டோன்னா அப்படியே படப்படன்னு பொடியிற சத்தமே கேட்கும் உங்களுக்கு. புகை வருது இல்லையா, இதையும் இதில் எடுத்துக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை இன்னும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காய வச்சுட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமும் பித்தத்தை தணிக்கக்கூடியது. ஜீரகம், மிளகு அதெல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு அஜீர்ணம், டைஜஷனுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போனேன்னா இந்த பொடியே அதனால தான் ஜீரண பொடி அப்படின்னே சொல்லுவாள். எல்லாமே டைஜஷனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பொடி இது. அதெல்லாம் எதுலேயுமே உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இதையும் இதில் எடுத்துக்கலாம். நம்ம உப்புலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது இந்த பொடியெலாம் பண்ணி வச்சுக்கிறது. அதனால் இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அதே மாதிரி புளி, இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது இந்த அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ். இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நார்லாம் இருந்தால் எடுத்துருங்க அது எல்லாத்தையும். ஸோ புளியும் நல்லா வறுபட்டாச்சு. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கே தெரியும் இந்த புளி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த சேம் டைம் வந்து மொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனா பொடி பண்ணுறச்சே பொடி ஆகிடும். அது எல்லாமே நல்லா ஆறினப்புறம் ஒன்றா சேர்த்து போட்டு பொடி பண்ணின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த பொடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். இட்லியோட தோசையோடலாம் கூட நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை பொடி தான் நம்ம பண்ண போகிறோம். நிலக்கடலை பொடியில் வந்து நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்க்கணும், வேறு வழி இல்லை. அதனால் ஒரு 3 நாள் நான் போட்டிருக்கேன். வேண்டான்றவா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பண்ணிக்கோங்க. பட் அதுதான் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஒரு அரோமாவும் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாள். நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல, ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ குழந்தையெல்லாம் அவளாம் சாப்பிட்ருக்கா, அவளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். இது நான் வறுத்த கடலையாகவே நான் வாங்கிட்டுருக்கேன். இது வந்து என்னென்னா 200 grams அன்சால்டட் வறுத்த கடலை. பட் எகெயின் நம்ம இன்னொரு தடவை எதுக்கும் வறுத்துக்கலாம். இது ஒரு 4 பூண்டு போட்டு பொரித்து எடுத்துன்னு விட்றேன் ஃபஸ்ட்டு. பிடிச்சவா நிறையவே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 4 தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவா நல்லா ஒரு 8 பல் வரைக்கும் வச்சு இது மாதிரி வறுத்துட்டு எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. அதாவது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்மளோட ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து ரைஸாக தான் இருந்திருக்கு. பழைய நாளில் இது மாதிரிலாம் தான் சாப்பிட்டுட்டு நிறைய உடல் உழைப்பும் அவளுக்கெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் ராத்திரியில் சாதம் சாப்பிட்டாலும் அவளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்துருக்கு. ஸோ நல்லா செவப்பாக வறுப்பட்டாச்சு. இதை எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை, பெருங்காயம் 4 பீஸ் போட்டுருங்க. நிலக்கடலை பொடிக்கு வந்து தனியாவும் போடணும். இப்போ 200 கிராம் எடுத்துருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தனியாவும் போடுங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சேன், அதை அப்படியே எடுத்துடுறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம்.
அதே மாதிரி மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கலர் காரம் ரெண்டும் இருக்கக்கூடிய இந்த பேடிகி மிளகா போட்டிருக்கேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எந்த மிளகா கிடைக்கிறதோ அது போடலாம். காரம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா 8-10 மிளகா போட்டுக்கோங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாகவே தான் வச்சுருக்கேன், பெருசாக்காதீங்க. மீடியம் கூட இல்லை, ஸ்லோலியே வச்சு பண்ணுங்க. இது கருகிடக்கூடாது எதுவுமே. அப்புறம் பொடி வந்து வாசனையாகவே இருக்காது. இந்த பொடிலாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து என்ன பண்ணுறது ஒரு கால் உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு முடியல, ஜஸ்ட் ஒரு ரைஸ் மட்டும் வச்சா போகிறோம் அப்படின்னா ரைஸ் வச்சுட்டு சுட சுட இந்த நிலக்கடலை பொடியை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் அவளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து வெளியில் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் நிற்கும், 1 மாதம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போடுறதுக்கு கொப்பரைக்காய் ரெகுலர் தேங்காய் எது இருந்தாலும் ஃபைன். கொப்பரைக்காய் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே இதாகிடும். ரெகுலர் தேங்காயை திருகிருக்கேன்னா நல்லா ட்ரையாக சேப்பாகிற வரைக்கும் வறுத்துருக்கும். சொல்கிற மாதிரி இது ஒரு மல்டி பர்பஸ் பொடி தான். சாதம் தவிர நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி அரைக்க முடியல அப்படி சொன்னீங்கன்னா இந்த பொடியை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொப்பரைக்காய் யூஸ் பண்ணல மாமி, தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ ஸ்பூன் இந்த அளவுக்கு வேணும்னு கேட்டேன்னா 4 ஸ்பூன் தேங்காய் இருந்தால் போதும். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் அது ஒரு வாசனைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அது. இதுவுமே ஜஸ்ட் ஒரு சின்ன கொப்பரைக்காயில் வந்து ஒரு 1/4 பாகம் நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். தெரியும் கலர் மாதிரி இருக்கு, சேப்பாக இருக்கு பாருங்க. எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை வறுத்தது தான் அப்படின்னாலும் எகெயின் இன்னொரு தடவை வறுத்து எடுத்துடலாம். ஸோ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். இதை வறுத்ததாக இருந்தால் நீங்கள் ரொம்ப நாளை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுக்கலை பச்சை கடலை யூஸ் பண்ணுறீள் அப்படின்னு சொன்னால் அந்த தோலியில் வந்து நல்லா கருப்பாற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோலியை தேய்ச்சி நல்லா புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸோ இந்த பொடிக்கும் தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். என்ன சொல்கிற மாதிரி இந்த உப்பில் இருக்கிற ஈரம் கூட அதை நமுத்து போக வைக்கும், அதனால் வறுத்துட்டு போட்டுடுங்க. தோசை மிளகா அப்படிக்க வேண்டாமா அப்படின்னா நம்மளா தினம் தோசை மிளகா அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணினோன்னா அப்போ வேஸ்ட் ஆகிடும். அதுக்கோசரம் தான் தோசை மிளகா அப்படியுமே நீங்கள் வந்து அது மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுவேன்னா உப்பை வறுத்துட்டே இது பண்ணிக்கோங்க. உப்பு எடுத்துனோம்னா சேம் இதுக்கும் வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாரெல்லாம் இருக்கிறதெல்லாம் மட்டும் எடுத்துருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் இதையும் வறுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இதுவாக வச்சு கம்ப்ளீட்டாக ஆறின அப்புறமா பொடி பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம இந்த தனியா, மிளகாத்தல், கருவேப்பிலை, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு பொடி பண்ணிடலாம். அப்புறமா கொப்பரைக்காயை போட்டு பொடி பண்ணலாம். கடைசியாக நிலக்கடலையை போட்டு பொடி பண்ணணும். ஏன்னா நிலக்கடலையை ரொம்ப நாள் அரைச்சேன்னா வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு எண்ணெய் பசை வர ஆரம்பிக்கும். அது எண்ணெய் பசை வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அது உதிரியாக இருக்காது, அப்புறம் ஒரு மூட்டை கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ இதை அரைச்சின்னு வந்துடலாம். நான் சொன்ன ப்ராசஸ் பிரகாரம் முதல்ல மிளகாத்தல், கருவேப்பிலை, தனியா, இந்த பூண்டு, இந்த புளி, உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவேன்.
அதுக்கப்புறமா மேலே கொப்பரைக்காயை போட்டு பொடி பண்ணிவிட்டு கடைசியாக மேலே நிலக்கடலை போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு பார்க்குறேன். இது வந்து தனியா பொடி, கொஞ்சம் இது நெய் விட்டு இதை கலந்து வச்சுருக்கேன். அப்படியே சுடுற சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு கலந்து சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி இந்த கடலை பொடி, நிலக்கடலை பொடி பண்ணினோம் இல்லையா, அது நல்லெண்ணெய் விட்டு இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கூட எடுத்துன்னு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜோராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு மேலே வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வேணால் தாளித்து கொட்டி டிஃபன் பாக்ஸ்க்கு இந்த நிலக்கடலை சாதம் எடுத்துன்னு போனீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னையோட இந்த ரெண்டு பொடியுமே நிச்சயமாக, தனியா பொடி கண்டிப்பாக நிறைய நாள் நல்லாயிருக்கும். நிலக்கடலை பொடி ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதில் ஒரு சிக்கு வாசனை வர ஆரம்பிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா இது சேச்சுரேட்டட் ஃபேட் ஆகிடும்னு சொல்லுவாள். ஸோ அதனால் நீங்கள் நிலக்கடலை பொடி மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நான் இந்த பண்ணியிருக்கிற இது வந்து ஒரு 4 பேர் இருக்கிற பர்சன்னா ஒரு 15 நாள் 20 நாளில் இது சரியாக போய்டும். ஸோ உங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ இந்த எபிசோடு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.